இது நேரவாயி. பொதுவா இந்த கூட்டங்களில் கூறிய ஆலோசனைகள், யோஜனைகள், கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். 11ஆம் தேதி முக்கியமான கூட்டம் என்பதால் அதிலும் முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள் கூறிய கருத்துக்களையும் கேட்க இருக்கிறேன், பதிவு செய்ய இருக்கிறேன். அதற்கு பிறகு 2 நாட்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு சேர கருத்து வேறுபாடு, ஒற்ற கருத்து, எந்தெந்த முறையிலே எப்படியெல்லாம் பணி செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆலோசனை செய்து, குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலுக்கு இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான அத்துணை பணிகளையும் செய்ய இருக்கிறோம். இப்போ பறக்கும் படைன்னு போடுறது பணம் கொடுப்பது வாங்குவதை தடுக்கிறதுக்கான படையாக மாறும்போது தான் இது இந்த தூய ஜனநாயகத்தை கொண்டு வர முடியும், அது வெல்லும். இல்லைன்னா இது இன்னும் போக போக நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தேர்தல் அமைப்பு முறையை கைவிட்டலான்றேன், ஏலம் விடலான்றேன். பணம் அதிகமாக வச்சிருக்கிறவன் எடுத்துக்கிட்டு ஒரு 5 வருஷம் ஆளட்டும். இப்போ ஆளுக்கு ஒரு 5 வருஷம் மாறி மாறி டெண்டர், நான் சொல்றது ஏலம் விட்டுருங்க. எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க? 300 கோடி செலவழிச்சு இது ஒரு ஜனநாயகம்னு ஒரு போலியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எதுக்கு நடத்துறீங்க? என்னையும் காங்கிரஸையும் கடுமையாக விமர்சித்ததாக செய்திகள் வந்தது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதலில் தேர்தலில் எப்படி டெபாசிட் பெற வேண்டும் என்பதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு என்னையும் காங்கிரஸையும் விமர்சிக்கலாம் என்று கூறிக்கொள்ளும். எத்தனையோ அவதூறு வழக்குகள் போட்டிருக்கின்றார்கள். நான் அந்த அவதூறு வழக்குகளை நீதிமன்றத்தில் சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்திப்பேன். Find a way on my next working visit to Chennai, to sign an MOU maybe with my colleague ministers responsible for tourism or for culture. I also have the culture portfolio, to see how we can do more exchanges between the two countries. But bear in mind, the Indian government and the Seychelles government are friendly governments. The business community are friendly and the people are friendly.